2024 பாராளுமன்ற தேர்தலில் கடந்த 21 அன்று ராஜஸ்தானிலே பேசிய திரு நரேந்திர மோடி அவர்கள் மத வெறுப்பை விதைக்கக்கூடிய விதமாக தேர்தலில் பிரச்சாரம் செய்திருக்கின்றார். அது காணொலி காட்சி மூலமாக எல்லா இடங்களிலும் பரவி, நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மத பிளவை ஏற்படுத்திய மாதிரி பேசிய மோடி அவர்களை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இன்றைக்கி தமிழகத்தினுடைய இந்திய தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அவர்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். மோடி அவர்கள் அதில் பேசும்போது மூன்றாம் தர பேச்சாளரை போல மத வெறுப்பை தூண்டக்கூடிய வகையில் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள், இஸ்லாமியர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்கள், அதே போன்று காங்கிரஸ் சொத்து வளங்களை எல்லாம் கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கும் என்கின்ற ரீதியில் அவர் காங்கிரஸ் எதிர்க்கிறாரா அல்லது இஸ்லாமியரை எதிர்க்கிறாரா என்கின்ற அந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். முழுக்க முழுக்க இஸ்லாமிய விரோதமாகத்தான் அவர் பேசியிருக்கின்றார். இந்த செய்தியை நாங்கள் அன்றிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். அதோடு சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் அவருடைய பிரச்சாரத்தை முதல்ல தடை செய்யணும். ஏனென்றால் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர்னு சொன்னால் அவருக்கு சில விதிமுறைகளை வகுத்திருக்கு தேர்தல் ஆணையம். அதை தாண்டி இவர் பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரு சமூகங்கள் இடையில மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பேசியிருக்கிறார். இது தொடர்ச்சியாக எல்லா கூட்டங்களிலும் இதே மாதிரி பேசப்படுது. இப்போ அடுத்தடுத்து நடந்த கூட்டங்களிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார். இதையே ஒட்டி அவருடைய சகாக்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா யூபியினுடைய முதலமைச்சர் ஷரியத் சட்டத்தை இவர்கள் நாடு முழுக்க அமல்படுத்துவார்கள் என்கின்ற ரீதியில் இஸ்லாமிய விரோத கருத்துக்களை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள். ஆகவே நாம் என்ன சொல்கிறோன்னா, இதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். அப்படி என்றால் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இப்போ கரண்ட்ல இருக்கு. உடனடியாக இவருடைய பிரச்சாரங்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும். இவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவர் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இது தொடர்ச்சியாக ஒரு பொய்யை கட்டமைக்கின்றார். இதற்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை இஸ்லாமியர்கள் மேல கட்டமைச்சு ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக இருந்த அந்த பொய் என்ன பொய்ன்னு பார்த்தீங்கன்னா, பாபரி பள்ளிவாசல் கோயிலை இடித்து தான் கட்டப்பட்டது என்கின்ற அந்த செய்தியை ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டு சமீபத்தில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எந்த கோயிலும் இடிக்கவில்லை, இந்த கோயிலையும் இடித்து அங்கே பள்ளிவாசல் கட்டப்படவில்லை தெளிவாக சொல்லிச்சு. அது போன்றது ஒரு பொய்யைத்தான் இந்த ராஜஸ்தானில் நடந்த அந்த பிரச்சாரத்திலே செய்திருக்கின்றார். ஆகவே இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னா பேசக்கூடியவர் நாட்டினுடைய பாரத பிரதமர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம் எல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இவர் பேசுவது உள்ளபடியே கண்டனத்துக்குரியது. எல்லா அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் நம்ம கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கோம். இதை குறித்து தேர்தல் ஆணையம் வாயை திறக்காம இருக்கு. தேர்தல் ஆணையம் இதற்காக நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும். இதுக்கு எல்லா விதமான ப்ரூஃபும் கையில் இருக்கு. உடனடியாக இதை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு மனு கொடுத்திருக்கோம்.